வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லையா என்ற செய்தி தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் தற்பொழுது வரை கூட்டணியை உறுதி செய்யப்படவில்லை. மற்ற கட்சிகள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அறிவித்துவிட்டது. ஆனால் தற்பொழுது வரை அதிமுக முதல் படியிலேயே தற்பொழுது ஏற முடியாமல் திணறும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டது. இரண்டாவது, பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று முறித்து கொண்டது. மூன்றாவதாக, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் என்று விடாப்பிடியாக இருந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் அதிமுக நெருக்கதையா நிற்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறு கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டணிக்கு அழைத்து வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகளிடம் அழுத்தத்தை கொடுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் நிர்வாகிகள் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுதே தேமுதிகவினர்கள் அதிமுக நிர்வாகிகளை மதிக்காமல் விரட்டியடிக்கக்கூடிய நோக்கத்தில் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், மத்தியில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான இந்தியா கூட்டணி கட்சி முற்றிலுமாக தோல்வியடையும். பாஜக தான் ஆளும் கட்சியாக மீண்டும் அரியணை ஏறும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக மோடியுடன் பகைத்து கொள்கிறார், பாஜகவுடன் பகைத்து கொள்கிறார் என்ற கேள்வியை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அவரது விசுவாசிகளை தற்பொழுது கேள்விகளை ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், கடந்த ஆட்சியை நாம் நன்றாக பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுக ஆட்சி கவிழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் பாஜக மிக முக்கியமான பக்கபலமாக இருந்தது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆலோசனைகளையும் ஏராளமாகத்தான் வழங்கியது. அடிக்கடி டெல்லிக்கு சென்றதும் இதற்காகத்தான். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய தேமுதிகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தற்பொழுது வரை கூட்டணி உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகள் பங்கீடு, தொகுதி வேட்பாளர்களின் பெயர் பட்டியல், இன்னும் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் செய்திகளும் தற்பொழுது பரவ ஆரம்பித்து விட்டது. மேலும் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிமுக உரிமை மீட்பு குழு என்று பன்னீர்செல்வம் அவர்கள் புதிதாக ஆலோசனையும் நடத்தி வருகிறார். இதன் பெயரிலேயே அதிமுக புதிய கட்சி என்று தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி தலைமையேற்று தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்து அதிமுகவிற்கு களங்கத்தை ஏற்படுத்தியது எடப்பாடி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. அதே நிலைமை தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தள்ளப்பட்டு விட்டால் பொதுச் செயலாளர் பதவியை அவரே ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து விலக வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்களே அவரை விரட்டியடிக்கக்கூடிய நேரம் வரும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே கூவத்தூரில் நடைபெற்ற அசிங்கம் மட்டுமல்லாமல் பாஜகவுடன் பகைத்து கொண்டது, மேலும் ஊழல் வழக்கு, கொலை கொள்ளை சம்பவம், கொடநாடு வழக்குகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கழுத்தை நெரிக்கும் விதமாகத்தான் அனைத்தும் ஒன்று கூடியிருக்கிறது. இதனை அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை எடப்பாடி பழனிசாமிற்கு இருக்கிறதா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் கூட்டணியை பொறுத்தளவிற்கு மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பெரியவன் என்று அதிமுகவில் தற்பொழுது வரை செயல்பட்டு வருகிறார். இதனாலேயே அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு மற்ற கட்சிகள் தயக்கம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக போட்டியிடாமல் இருந்தால் வரலாற்றில் முதல் முறையாக பெரிய கட்சி, அதுவும் தமிழகத்தில் முதல் கட்சியாக இருக்கின்ற அதிமுக போட்டியிடாதது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு அவப்பெயரை பெறக்கூடிய நிலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்படுவார். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கட்சி கூட்டணிக்கு வருகிறதோ அதை வைத்துக்கொண்டு கூட்டணி செய்வார். இல்லை என்றால் தனித்து போட்டியிட்டு 5 இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத அவல நிலைதான் ஏற்படும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் கூறியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகள் குறித்து கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.